இனியா போன தடவை கல்யாணத்தை நிறுத்தின மாதிரி இந்த தடவை ஏதோ ஒரு பிளான் வச்சுருப்பாங்கன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோபியை போய் பார்க்க போகிற இனியா கிட்ட ஈஸ்வரி வந்துட்டு உன்னால தான் இவருக்கு இப்படி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்தா அவன் நல்லா இருந்திருப்பான், நீ அவனை எதிர்த்து பேசிட்டு போனதுனால தான் அவனுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி கோபி ஈஸ்வரியும் செலினும் இனியாவை திட்டுவாங்க. கோபி அதெல்லாம் கம்முன்னு இருங்கம்மா, அவங்கள்ட்ட எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இனியா இருந்துட்டு சரி நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்கிறான். என்ன இனியா நிஜமான தான் சொல்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ஆமாம் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன், அவங்கள நாளைக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னானே. நான் சுதாகர் வீடு பொண்ணு பார்க்க வர்றாங்க. என்னடா இவன் இப்படி சம்மதிச்சு சொல்லிட்டாளேன்ட்டு பாக்கியா எல்லாருமே கொஞ்சம் சோகத்தில் இருக்க. இவன் கிளம்பி வரா, எல்லோரும் வந்தானே. சுதாகர் வீடு வந்து எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா செந்தில். இவர் என்னோடய எம்டி அப்படின்னு சொல்லிட்டு எம்டி வீடு பையன் நித்தீஷு, இது அவங்க வீட்டுக்காரம்மா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் வந்து வெளியில் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு, வந்துடுவார், ஒரு பிஸ்னஸ் விஷயமா பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லி சொல்லுவாங்க. செந்தில் வந்துட்டு இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இது வந்து என் ஃப்ரெண்டு குடும்ப கோபியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்ட்டு எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். சுதாகர் கரெக்டாக உள்ள வராரு. எனக்கு வந்து இந்த இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி பேசிட்டு வந்தோடனே பாக்கியாளுக்கு ஷாக் ஆகுது, இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே சுற்றி முற்றி பார்த்துட்டு வந்து, ஐயோ உங்கள் வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன்னா, இனியாவை பொண்ணு பார்க்க தான் நாங்கள் வந்தோம், இது உங்கள் வீடு அப்படின்னா, ஆமாம் இனியா வந்து என் பொண்ணுன்னு சொல்லி பாக்கியா சொல்ல, சரி இது வந்து பாக்கியாவுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம இனியாவை கெச்சு போட்டு இந்த நம்ம ரெஸ்டாரண்ட்டை வாங்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக சோகத்தில் இருக்கா. அமிர்தா வந்துட்டு ஏம்மா முகமெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு கேட்டால், இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறப்ப ஈஸ்வரி வந்துட்டு போய் இனியாவை கூட்டிகிட்டு வந்து எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்கிறா. தனியாக பேசணுங்கிற மாதிரி மாப்பிள்ளை கேட்குறாரு. ஐயோ ஈஸ்வரி வந்துட்டு இவனை தனியாக பேச விட்டோம்னா நடந்த உண்மையெல்லாம் சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்காத மாதிரி பண்ணிடுவா, பேச விடக்கூடாது அப்படின்ட்டு ஈஸ்வரி யோசிச்சுட்டு இருக்கிறா. ஆனால் கோபியும் செலினும் தனியாக பேச விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டு தனியாக பேச விட்றாங்க. இப்போ இனியா எதுவுமே பேச மாட்டேங்கிறேன், ஏன் என்னாச்சு, உங்கள் கையில் மைக் கொடுத்தா தான் பேசுவீங்களான்னு சொல்லி நித்தீஷ் கேட்க, ஏன் அமைதியாகவே இருக்கிறீங்க, டிவியில் நல்லாவே பேசுகிறீங்க, எங்கிட்ட நேரில் பேசுகிறதுக்கு இதாக இருக்கான்ட்டு. ஆமாம் புதுசாக திடீர்னு இப்போ பொண்ணு பார்க்க வந்தோடனே எனக்கு நர்வஸாக இருக்குது, அதனால தான் பேசுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு. நான் ரெஸ்டாரண்ட்டில் தான் பார்த்து மீட் பண்ணலான்னு கேட்டேன். அப்பா தான் தமிழ் கலாச்சாரப்படி எல்லாத்தையும் பார்த்து பேசலாம், அங்கே போனால் நம்ம 2 பேர் தான் பேசி பழக முடியும், இங்கே வந்தால் ஃபேமிலியே பேசி பழகலாம் அப்படின்ட்டு சொன்னார் அப்படின்னு சொல்லி நித்தீஷ் சொல்ல, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு சொல்லி பேச நீயா எதுவுமே பேச மாட்டேங்கிறான். ஈஸ்வரி வந்துட்டு இவங்க 2 பேர் என்ன பேசுகிறாங்க எது பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்குறதுக்காக போகிறான். பாக்கியா இருந்துட்டு இவங்க தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லி, இதுக்கு என்ன இன்னும் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, இவர் வேறு வந்திருக்காருன்ட்டு பாக்கியா குழம்பி போய் நிற்கிறான். இந்த நிச்சயத்தில் பாக்கியாவுக்கு விருப்பமே இல்லை. அதுவுமே சுதாகரன் வீட்டு ஃபேமிலின்னு தெரிஞ்சோடனே நம்ம ரெஸ்டாரண்ட்டை விலைக்கு வாங்குறதுக்காக தான் இந்த பிளான் பண்ணுறா, இது எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணுன்ட்டு பாக்கியை விரும்புகிறா. கோபியும் ஈஸ்வரியும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணுன்ட்டு இருக்காங்க. இதில் வந்து பாக்கியா நினைக்கிறது நடக்குமா, இல்லை கோபி நினைக்கிறது நடக்குமா, இந்த கல்யாணம் நின்றுமா என்னன்னு நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம்.